ஸோ ஐடியில் ஜாப் எடுக்குன்னு நினைக்கிற பீப்புளுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து அடிஷ்னல் லேர்ன் பண்ணுறப்ப நம்மளால் கோப்பப் பண்ணி படிச்சுக்க முடியுதா? ஏன்னா சும்மாவே 3 to 6 மாதம் வந்து காலேஜில் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போனால் நீங்கள் வந்து வரக்கூடாது. இங்கே ரெஃபர் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்த்தாக ட்ரைனிங் போயிட்டுருக்கேன்? நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து லைக் நிறைய கோர்ஸுக்கு வந்து 40,000 50,000 இருந்துச்சு. வெளியில் 40,000 50,000 ரூபாய்க்கு கொடுத்து சொல்லி தராங்க. பட் இங்கே இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் பண்ணுறப்ப அந்த குவாலிட்டி கிடைக்குதா? ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னாவே பிரைமரியாக நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும். இல்லை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுற மூலிமா என்ன பெனிஃபிட் இருக்கும், ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் 3 to 6 மந்த்தில் கோர்ஸை முடிச்சிருவாங்களா, இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் தான் ஐடியில் ஜாப் எடுக்க முடியுமாங்கிற மாதிரியான நிறைய டவுட் இருக்கும் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபர்தராக வி ஆர் இன் கோயம்புத்தூர் ரைட் நவ். ஸோ கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க பசங்கள்கிட்ட ஜென்ரலாக ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அவங்க படிக்கிறனால என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு காலேஜ்ல நீங்க தவிர ஒரு நான் ஐடில இருந்து படிச்சு வந்தவங்க கூட இன்ஸ்டியூட்ல லேர்ன் பண்ணா ஜாப் போயிட முடியுமான்னு பேசிக்கா கேட்க போறோம். ஸோ நீங்க ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்க, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு நம்ம டுடே இன் கோயம்புத்தூர் லாகின் 360 தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் இப்போ மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படி வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஜெனுவனாக வந்து ரிவ்யூ கேட்பேன். மீன்ஸ் ஒரு ஸ்மால் விஷயம், இப்போது நார்மலாக இப்போ நிறைய பேர் ஐடியில் ஜாப் எடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐடியில் ஜாப் எடுக்குன்னு நினைக்கிற பீப்புளுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஆல்ரெடி வேறு கரியர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய இன்ஸ்டியூட் சைடு போகிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஐடியா வச்சுருப்பாங்க, படிக்கலாங்கிற பட்சத்துக்கு அது எப்படி எவாலுவேட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுறது நிறைய இன்ஸ்டியூட் இப்போ வந்துருக்கு. ஆனால் அதில் எது பேசிக்காக நம்ம எடுக்கிறோம், எங்கே நல்லா சொல்லித்தராங்கிறத அவங்க பர்டிகுலர் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அதுபடி போகும்போது இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு போய் கரியர் க்ரோத் பண்ணிக்கங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்போது செல்ஃபாக லேர்ன் பண்ணுறாங்க, பட் அதை தாண்டி இப்போ இன்ஸ்டியூட் ஃபர்தராக அவங்க போகிறாங்கிற பட்சத்தில் செல்ஃப் லேர்னிங்லேயும் இன்ஸ்டியூட்லேயும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்து கூட படிப்பீங்க. ஸோ யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் நிறையா யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன், பேசிக்காக உள்ளது நல்லாவே கவர் பண்ணிடுறாங்க. நம்ம இன்ஸ்டியூட் சைடில் வந்து கற்றுக்கும் போது நமக்கு என்ன ஆகணும், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம வந்து பண்ணுறனால நமக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம யூடியூப்பில் வந்து பேசிக்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம். இங்கே வரனால நமக்கு டெய்லி கொடுக்குற டாஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இன்ஸ்டியூட் என்னை பொறுத்தவரையும் சூஸ் பண்ணுறது தான் கரெக்ட். அதே மாதிரி ஆன்லைனில் இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவு. ஏன்னா ஆன்லைனில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நம்மளால் கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணி கேட்க முடியாது, ஆன்லைனில் அவ்வளோ கான்வர்சேஷனும் பண்ணிக்க முடியாது. ஸோ ஆஃப்லைனில் வந்து கற்றுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் சொல்லுவேன். இப்போ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறப்ப நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டா போதும் 3 to 6 மாதம் இப்போ ஸ்கூல் காலேஜ் மாதிரி முடிச்சோடனே நமக்கு வேலை கிடச்சவங்க நினைக்கிறாங்க. ரியாலிட்டியில் எப்படி இருக்குது? இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாவே போதும் வேலை கிடச்சிருமா, இல்லை வாட்ஸ் த ரியாலிட்டி? இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலே வேலை கிடச்சிடும் இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அதுக்கு வந்து எஃபோர்ட் போடணும். சும்மாவே 3 to 6 மாதம் வந்து காலேஜில் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போனால் நீங்கள் வந்து வரக்கூடாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நம்ம வந்து வந்தோம் போனோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டெய்லி கொடுக்குற டாஸ்க்கை டெய்லி கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து டவுட் வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெய்லி அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து எந்த கொஸ்டினாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேட்கணும். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவேன். ஓகே ஃபைன் ப்ரோ, தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஸோ ஃபைன். ஸோ மார்னிங் அதுமா இன்ஸ்டியூட்டில் லேர்ன் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கீங்க. கிரேட். நீங்கள் எப்படி வீட்டில் டேக்கிள் பண்ணீங்க? ஆல்ரெடி காலேஜுக்கே இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், ஸோ திருப்பி என்னப்பா இன்ஸ்டியூட்லேருந்து காசு கேட்குற அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் வீட்டிலேருந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து படித்த பேக்ரவுண்ட் வந்து பிகாம். ஸோ வந்து எனக்கு அந்த ஃபீல்டில் போகணும் இன்ட்ரெஸ்ட், ஐடி ஃபீல்டு வரணும் ஸோ இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம இப்போ அமௌண்ட் கட்டி பிகாம் படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கட்டிச்சு நான் ஐடி கம்பெனி படித்தேன் அப்படின்னா கெரியர் வந்து கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் வந்து படிச்சுட்டு இருக்கேன். எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறதுனால லாகின் 360 கோயம்புத்தூர் பிரான்ச். ஆக்சுவலி
ஸோ மார்னிங்கே நிறைய பேர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் இப்போ நீங்கள் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, லைக் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுனோம். ஸோ ஃபர்தர்லி நீங்களும் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கோர்ஸஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் நல்ல இன்ஸ்டியூட்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே கோயம்புத்தூர் பிரான்ச்சில் கூட லாகின் டீடைல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்க இடம் ஆர்எஸ்புரம். ஸோ மெயின்லி லாகின் 360 அவங்க பில்ட் பண்ணதுக்கான ரீசனே, நிறைய பேர் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்தராக திருப்பி கோர்ஸ் படிக்கலான்னு போனாலும் 40,000 50,000 1 lakh ஆகுது. ஸோ அதனாலே வீட்லேயும் கேட்க முடியாமல் இவ்வளோ எப்படி நம்ம அதை கிராக் பண்ணே தெரியாமல் இருந்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்தை பிரேக் பண்ணி எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்து ப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இவனோட அல்டிமேட் மோடனால இவனோட மெயின் திங்கே ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 4,999 வெறும் 5,000 ஸ்டார்ட் ஆகி ஜாவா பைத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க ட்ரைன் பண்ணுற ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் அண்ட், இல்லைனா நீங்கள் டெஸ்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் AWS DevOps, UX/UI டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரியான ப்ரைமரியாக ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா ரோல்ஸுக்குமே இவங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இங்கே படித்து பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்டுமே ஒருத்தர் வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு டீம் நம்ம ரிவ்யூ எடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பசங்க டீம் எப்படி இருக்குன்னு எடுத்திருக்கோம். ஸோ பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ கரியர் கேப் ஸ்டூடெண்ட்டாக இருந்து புதிய தலைமையில் இப்போ ஜாப் எடுத்திருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு ப்ரோ இங்கே லேர்னிங்? ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் தான் வந்து ஒரு ரோல் மாடலாகவே நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ கரியர் கேப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால தான் உங்களுக்குன்ட்டு இதில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? புதிய தலைமையில் ப்ளேஸ் ஆகணும்னா என்னென்னு கனவாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் ப்ளேஸ் ஆகணும்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு எங்கள் தீபனேஷ் ப்ரோ சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. சசிரேகா மேம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ணுறது என்னென்னு. ஒரு ப்ராக்டிக்கலாகவே கற்றுக் கொடுப்பாங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே பண்ணுவாங்க. அதன்படி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் எல்லாம். ஸோ இவ்வளோ பெரிய கரியர் கேப் இருந்திருக்கு, ஜாப் எடுக்கிறது எல்லாம் கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி அதை தாண்டி லாகின் 360 அந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அது ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ எங்களுக்கு. ஒரு சின்ன சின்ன டவுட்டோ ஃபோன் பண்ணியோ கால் பண்ணியோ இல்லை கூகுள் மீட்டோ வச்சு நாங்கள் கேட்போம். எல்லாமே ஒரு சலிக்காமல் அவர் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ எத்தனை கம்பெனிஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபர்தராக லாஸ்ட்டாக இங்கே ப்ளேஸ் ஆனீங்க? 3 கம்பெனி ப்ரோ. அப்போ ஒரு கம்பெனியில் ஒரு மைனஸை நான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டேன். என்னோட இதை நான் ஒவ்வொரு டைமும் நான் தீபனேஷ் ப்ரோட்ட இது மைனஸ் ஆச்சு, இது அப்படியே செதுக்கி என்னை சில மாதிரி ஆக்குனாங்க அவங்க. அதனால தான் என்னால் ஒரு கிளியர் பண்ண முடிஞ்சது. ஹாய் ப்ரோ, இங்கே நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? இங்கே ஜாவா பேக்அண்ட் படிச்சுட்ருக்கேன். லாகின் 360 ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரியல் டைமும் நிறையா எனக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடச்சிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டோம், நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து இங்கே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கோர்ஸ் ஃபீஸ் 4,000 5,000 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் இருக்குமா, இவ்வளோ கம்மியான ஃபீஸ் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபீஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கனால குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் எப்படி இருக்குது ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் அதே கான்செப்ட்டில் தான் இருந்தேன். நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து லைக் நிறைய கோர்ஸுக்கு வந்து 40,000 50,000 இருந்துச்சு. லைக் எனக்கு அஃபோர்டபுளாக லாகின் 360 வந்து 5,000 இருந்துச்சு, 10,000 இருந்துச்சு. எனக்கு ஐடியா இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அது அப்படியே ட்ராப் ஆகி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகமாக குவாலிட்டியாகவும் இருக்குது, ட்ரைனிங்காகவும் இருக்குது. லைக் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைனர்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா டெக்னிக்கல்ஸ் க்ரோ ஆயிருக்கு எனக்கு. ஹாய், இங்கே நீங்கள் லாகின் 360 என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? சார் நான் இப்போது பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பார்த்துட்ருக்கேன். லாகின் 360 வந்து எனக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரெஃபர் பண்ணும்போது நான் அதை பார்த்து ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே கோயம்புத்தூரில் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. எதனால் ஸ்பெசிஃபிக்காக லாகின் 360 சூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இதை சூஸ் பண்ணலான்ட்டு இருந்துச்சு? யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எப்படி வந்தீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கோர்ஸ் போனால் நல்லாயிருக்கும் அந்த ஐடியா வரலும் போது நான் வந்து ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கணும், பட் நல்லாவும் சொல்லி தரணும். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு லாகின் 360 கிடச்சிது. நான் வந்து ஜாயின் பண்ணேன், 1 month ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் பேசிக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுலேயுமே கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். இன்னும் போக போக என்னோட கரியர் கோத்துக்கு நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்டாஃப்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாகவோ இல்லை எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க? ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி எந்த ஒரு ஓப்பன் மைண்டாக கேட்குறோமோ அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ்கிட்டே கேட்டுக்கலாம், எந்த ஒரு சஜஷன். ஹாய் ப்ரோ, இங்கே லாகின் 360 என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இங்கே வந்து டிப்ளமோ இன் ஜாவா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் டிசம்பர் பேட்சில் சேர்ந்தேன், பட் இப்போ வரைக்கும் கரெக்டாக எனக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஃபீஸில் இப்போ 4,000 5,000 10,000 கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெளியில் 40,000 50,000 ஆகுது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஏன்னா வெளியில் 40,000 50,000 ரூபாய்க்கு சொல்லி தராங்க, பட் இங்கே இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் பண்ணுறப்ப அந்த குவாலிட்டி கிடைக்குதா? ப்ரோ நான் சொல்ல போனால் நானும் அதே ஃபீலில் நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் நான் அந்த கட்டுற ஃபீஸோட நம்ம 200% நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நம்ம இங்கே வந்து ரியல் டைமாக எல்லாமே பண்ணுறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஒரு நாலேஜ் கெயின் ஆகுது. ஃபீஸ்லாம் யாரும் பார்க்க வேணாம், பட் ஆனால் இது கட்டுற ஃபீஸ் 200% ஒர்த் தான். ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? சொல்ல போனால் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வந்து நம்ம படிக்க பண்ண சொல்லிடுவாங்க, ஸ்டார்டிங்லேயே பண்ண சொல்லிடுவாங்க.
நம்ம பண்ணிக்கிட்டே நம்ம என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களே நமக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், ஸ்டாஃபே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட் வந்து இப்போ நான் முடிக்க எனக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, இது போய் அட்டன் பண்ணுங்க, இதை அட்டன் பண்ணுங்க, அவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ், என்னென்ன மாதிரி டெக்னாலஜிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? ஜாவா படிச்சுட்டு இருக்கேன். ஜாவாவில் வந்து கோர் ஜாவா முடிச்சுட்டு அட்வான்ஸ் ஜாவா போகிறப்ப எனக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸில் எப்படி டிஃபர் ஆகுது, அது இல்லாமல் இது எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சமாக நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லி தரப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எஸ் கைஸ், ஸோ பிளேஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்டலாம் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்தராக ஒரு லோவஸ்ட் பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் லாகின் சீட்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லேயும் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது. பட் நீங்கள் கோயம்புத்தூரில் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிங்கன்னா ஆர்எஸ்புரத்தில் உங்களோட ஆஃபீஸ் லொகேட் ஆயிருக்கு. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ கன்சல்டிங் ஜஸ்ட் அங்கே இருக்க உங்கள் டீம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேச முடியும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டே இல்லாமல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட அட்ரஸும் கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பரை கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான லிங்க்கே கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் கூட அவங்க டீமே கூட உங்களை வாண்டடாக ரீச் அவுட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ see you all on next video.